தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது நிறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். விடுதலை பயனில் 3:14 இருக்கின்றவர் நானே என்று சொல்லி இறைவன் தன்னை மோசேவுக்கு வெளிப்படுத்தினார். யோவான் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நானே என்று சொல்லி இயேசுவும் தன்னை வெவ்வேறு நிலைகளிலே ஒப்புமைப்படுத்தி தன்னை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஏறக்குறைய 8 பொருட்களோடு தன்னை ஒப்புமைப்படுத்தி இறைவன் நம்மை நேசிப்பதை, நம்மை தேடி வந்ததை, நமக்கு வாழ்வு கொடுப்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்றார். உலகிற்கு ஒளி நானே என்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்றார். வாழ்வும் உண்மையும் உயிரும் நானே என்றார். ஆட்டு மந்தைக்கு வாயில் நானே என்றார். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை நாம் படிக்க கேட்டோம் அல்லவா? நல்ல ஆயன் நானே என்றார். அதைத் தொடர்ந்து இந்த நாளில் இயேசு மீண்டும் சொல்லுகின்றார், திராட்சை செடி நானே என்று சொல்லுகின்றார். இந்த ஒவ்வொரு ஓமையை நாம் படிக்கின்ற பொழுதும் இதை கேட்கின்ற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை வைக்கின்றது. அவருடைய குரலை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் நேர்மறையான பதில் வினையை நாம் கொடுக்க வேண்டும் என்று நம்மை நோக்கி அழைப்பதாக இருக்கின்றது. எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நல்ல ஆயன் நானே என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது, அவருடைய மந்தை ஆடுகளாக இருக்கின்ற நாம் அவரை பின்தொடர்பவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். உண்மையும் உயிரும் நானே என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதில் நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்றே சொல்லுகின்ற பொழுதும் நம்மை போஷிக்கும் அந்த உணவினால் நம்மை திடப்படுத்த, அவர் நம்மில் செயல்பட, அவர் தருகின்ற ஆற்றல் நம்மின் முழுமையை நிறைந்திட அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். நல்ல ஆயன் நானே என்று, அதை போலவே திராட்சை செடி நானே என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியிலே சொல்லி காட்டுகின்றார். அவரிலே இணைந்திருக்க வேண்டும், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். இணைந்திருந்து நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் பலன் கொடுப்பவர்களாக மாறுவோம் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக, நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக மாற வேண்டுமெனில் நாம் நம் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்ற இயேசுவோடு இணைந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் இயேசுவோடு இணைந்திருப்பது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, விவிலியத்திலே வெவ்வேறு நிலைகளிலே நாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கு வழிமுறைகள் சொல்லப்படுகின்றன. 1 யோவான் 3:6 பாவத்தை தவிர்த்து வாழ்கின்ற பொழுது நாம் இயேசுவோடு இணைபவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். 1 யோவான் 3:24 கடவுள் தந்த கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது நாம் அவரோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்கின்றோம் என்கின்றார். 1 யோவான் 4:12 ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்து இருக்கின்றோம். 1 யோவான் 4:13 தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அவரால் இயக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் இயேசுவோடு இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். 1 யோவான் 4:15 இயேசுவே இறைமகன் என்று சொல்லி நாவால் அறிக்கையிடுகின்ற ஒவ்வொருவரும் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. 1 யோவான் 4:16 அவரது அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது அவரோடு இணைந்திருக்கிறோம். எப்படி அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது? இன்றைய நற்செய்தியை சொல்லி காட்டுவதோடு, என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்திருந்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இயேசு தந்த கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது அவர் அன்பில் நிலைத்திருக்கின்றோம். அவர் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம். இவையெல்லாம் நாம் இயேசுவோடு இணைந்திருப்பதற்கான வெளி அடையாளங்கள். ஆனால் யோவான் 6:56 சொல்லுகின்றார், என் சதை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கின்றார், நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி கல்வாரி வழியின் வழியாக தெய்வீக நற்கருணையை உண்டு அவருடைய பந்தியில் அமர்கின்ற பொழுது
அவர் நம்மிலே இணைகின்றார், நாம் அவரோடு இணைகின்றோம். இப்படி ஆண்டவரோடு இணைகின்ற பொழுது நாம் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கும். இப்படி நாம் ஆண்டவரை இணைகின்ற பொழுது ஆண்டவர் நம்மிலே வந்து வெவ்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த தயாராக இருக்கின்றார். கடவுள் நம்மிலே வருகின்ற பொழுது நம்மிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் 2 நிலைகளாக சொல்லப்படுகின்ற, ஒன்று தரித்து விடுகின்றார், கழித்து விடுகின்றார். தரித்து விடுதல் என்பது முழுமையாக வெட்டி எறியப்படுவது, செடியிலிருந்து அதன் கிளைகள் முழுமையாக தரித்து விடப்படுவது. எதற்காக இந்த தரித்து விடுதல் நடைபெறுகின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அந்த செடி முழு பலனை கொடுப்பதற்காக. உதாரணமாக ஒரு மரத்தை வைக்கின்றோம் என்றால் அந்த மரம் நேராக வர வேண்டும் எனில் அதனுடைய பக்கவாட்டில் வருகின்ற சிறு சிறு கிளைகளை அவ்வப்போது நாம் வெட்டி எறிய வேண்டும். அப்படி இல்லையெனில் அந்த மரம் நேராக வளர்வதற்கு பதிலாக குடையைப் போல விரிந்து வளர ஆரம்பிக்கும். அந்த மரமும் நமக்கு பயனில்லாமல் போய்விடும். ஆகவே அவருடைய முழு பயனை அடைவதற்காக அந்த பக்கவாட்டில் வருகின்ற கிளைகளை வெட்டி எறிகின்ற பொழுது அது நேராக உயர்ந்து வளரும், அது பயன்படக்கூடியதாக இருக்கும். அதேபோல இந்த திராட்சை செடியிலும் பக்கவாட்டில் வருகின்ற தேவையற்ற சிறு சிறு கிளைகளை வெட்டி எடுப்பதன் வழியாக அந்த செடியானது நன்கு உயர்ந்து வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடியதாக மாறுவதற்கு துணையாக இருக்கின்றது. இரண்டாவதாக, ஏன் இந்த கிளைகள் தரித்து விடப்படுகின்றன சொல்கின்ற பொழுது, சிறு சிறு கிளைகளை அவ்வப்போது தரித்து விடுவதன் வழியாக பெரிய கிளைகள் முழுமையாக அந்த வேரிலிருந்து வருகின்ற அந்த சத்துக்களை தன்வயப்படுத்தி கொள்ள பயன்படும். இல்லையெனில் இந்த சிறு சிறு கிளைகள் அந்த சத்துக்களை தன்னிலை உறிஞ்சுகின்ற பொழுது முழுவதுமாக பலன் கொடுக்கக்கூடிய கிளைகளுக்கு செல்லாமல் அந்த சத்துக்கள் வீணாவதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். எனவே அது வீணாகாமல் இருக்க அந்த சிறு சிறு கிளைகளை தரித்து எடுத்து விடப்படுகின்றது. மூன்றாவதாக, அந்த விவசாயி கொஞ்ச நாட்களுக்கு அந்த கிளை விட்டு பார்ப்பார். அந்த கிளைகள் பலன் கொடுக்காது, இது வீணாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது சொல்லி பார்க்கின்ற பொழுது அதை தரித்து எடுத்து விடுவார். பலன் தராத கிளைகளை அவர் தரித்து எடுத்து விடுவதாக இருக்கின்றது. நான்காவதாக, இறந்து போன கிளைகள் ஒரு சில நேரங்களிலே பட்டுப்போயிருக்கும். அதை நாம் அகற்றவில்லை என்றால் அது பலனும் கொடுக்காது. அது தொடர்ந்து அது அருகில் இருக்கிற மற்ற கிளைகளையும் அது பாதிக்க ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த பாதிப்பிலிருந்து செடியை காப்பாற்றுவதற்காக இந்த இறந்து போன கிளைகளை வெட்டி எடுத்து விடுவார்கள். நம்முடைய வாழ்வில் இயேசு இணைகின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற நம்முடைய வாழ்வின் நோக்கத்திற்கு, இறைவன் விருப்பத்திற்கு ஏற்றாபோல நாம் செயல்படுவதற்கு தேவையற்ற தடையாக இருக்கின்ற சிறு சிறு நிகழ்வுகளை, சிறு சிறு குணங்களை நம்மில் அவர் அகற்றிவிட முயற்சிப்பார். இரண்டாவதாக, நம் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர் முழுமையாக பயன்படுத்துவதற்கு தடைகளாக இருக்கின்ற உறவுகளோ மற்ற சக்திகளையோ கடவுள் தகர்த்தெறிய முற்படுவார். மூன்றாவதாக, பலன் கொடுக்காத கிளைகளை, எவ்வளவு வளர்ந்தாலும் அது பலன் கொடுக்காது என்று சொல்லி இறைவன் உணர்கின்ற பொழுது அதை நம்மிடமிருந்து அகற்ற பார்ப்பார். நான்காவதாக, நம்மிலே நம்முடைய பாவத்தினாலோ பலவீட்டினாலோ பழுதுபட்டு இருக்கின்ற, செத்த நிலையிலே இருக்கின்ற, இறந்த நிலையில் இருக்கின்ற எல்லா கிளைகளையும் அவர் தரித்திடுவார். எதற்காக? நாம் பலன் கொடுக்கின்ற மக்களாய், இயேசுவோடு இணைந்திருக்கிற நிலையிலே உயிரோட்டம் உள்ள மக்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக. 2 கொரிந்தியர் 5:17 படிப்பது போல, கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகிறார்கள், பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ என்று சொல்லி. அப்படி என்றால் புதியது என நம்மை படைத்த கடவுளின் சாயலை நாம் மிகவும் மீண்டும் தாங்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது நிலை, கழித்து விடுதல். கழித்து விடுதல் என்பது அந்த செடியில் இருக்கின்ற அந்த கிளையை இன்னும் அதிகமாக பலன் கொடுக்கும் விதத்திலே அதில் இருக்கின்ற காய்ந்து போன இலைகளை மற்றும் அதில் இருக்கின்ற சிறு சிறு பூச்சிகள் நிறைந்த இடங்களை மருந்திட்டோ மற்றவையை கழித்து விடுவதன் வழியாக அதை மீண்டும் நன்கு வளரச் செய்வதன் வழியாக அந்த கிளையானது இன்னும் அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியதாக மாறும். அதை போலவே இயேசு நம்மிலே தங்கி நம்மிலே இருக்கின்ற அந்த அன்பை, நம்மிலே இருக்கின்ற இறை அருளை இன்னும் அதிகமாக ஜொலிக்கச் செய்து நம் பலன் கொடுக்கக்கூடிய இயேசுவின் சாட்சியலாக வாழக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வை அவர் மாற்றி போடுவார்.
அப்படி இயேசு நம்மிலே இணைந்திருக்கின்றார், நாம் இயேசுவிலே இணைந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்பட வேண்டும். இயேசு நம்மிலே இணைந்திருப்பதை 1 யோவான் 2:6 யோவான் சொல்வதைப் போல நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அவர் வாழ்ந்ததைப் போலவே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி என்றால் நாம் ஒரு சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம். நான் இயேசு அன்பு செய்வதை போல அன்பு செய்கின்றேனா? இயேசு மன்னிப்பதை போல என்னால் பிறரை மன்னிக்க முடிகின்றதா? இயேசு தியாகம் செய்ததை போல நான் பிறருக்காக ஒருத்தல்களை தியாகங்களை செய்ய தயாராக இருக்கின்றேனா? இயேசு தந்தையின் அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்ததை போல நான் இயேசுவுக்கு அன்பிற்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். அன்பு சகோதரமே, யோவான் அடிப்படையிலே இயேசுவின் பணிவாழ்வின் துவக்கத்தில் தண்ணீர் ரசமாக மாற்றுகின்றார் கானாவூர் திருமணத்தில். அதே போல யோவான் இறுதியிலே பார்க்கின்ற பொழுது திராட்சை ரசத்தை இரத்தமாக மாற்றி தன் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். இந்த நிகழ்வுதான் ஒவ்வொரு கல்வாரி வழி நடந்து கொண்டிருக்கின்றது. ரசத்தை இரத்தமாக மாற்றுகின்றார், அப்பத்தை தன் உடலாக மாற்றுகின்றார். இப்படி உடலாக இரத்தமாக மாறிய இயேசு என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்து என்னோடு இணைந்திடு என்று சொன்ன ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ நம்மை பலன் கொடுக்க, நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றிட நம்மை தேடி இயேசு வருகின்றார். அவரோடு இணைந்திடுவோம். நம்பிக்கையோடு இயேசுவை உண்டு வரி அவரோடு இணைந்திடுவோம். அவரில் நிலைத்திருப்போம். அப்படி அவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது இயேசு சொல்கின்ற அல்லவாம், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும், என் மகிழ்ச்சி உங்களிலே குடிகொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய மகிழ்ச்சி நம்மில் நிறைவாய் தங்கும். அதன் வழியாக நாமும் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுப்பவர்களாக, இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக, பலன் கொடுக்கக்கூடியவர்களாக அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு அரவணைத்து இறை உறவிலே பிறன்பிலே வாழ்பவர்களாக இருப்போம். இத்தகைய அருளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, திராட்சை செடி நானே, கிளையாகி நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற பொழுது மிகுந்த பலன் கொடுப்பீர்கள் என்று சொன்னீரே. இதோ எங்களை உம்மோடு இணைத்து மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக எங்கள் வாழ்வை மாற்றுவதற்கு தேவையான உம்முடைய உடல் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக பானமாக கொடுத்திருக்கின்றீரே. உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நம்பிக்கையோடு உண்டு பருகி நீர் தருகின்ற பலனை கொண்டு எங்கள் வாழ்வின் நிலைகளை அறிந்து கொள்ளவும், நீர் எங்கள் வாழ்வில் வைத்திருக்கின்ற திட்டங்களுக்கு ஏற்றாற்போல் எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளவும், உம்முடைய வழி நடத்துதலே நாங்கள் சென்று உமக்கும் பிறருக்கும் பயன்படக்கூடிய நன்மைகளை செய்கின்ற நல்லவர்களாக வாழ்ந்திடவும் எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பின் ஆண்டவரே, என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று சொன்னீரே. உம்மோடு இணைந்து ஒவ்வொரு கல்வாரி வழியின் வழியாகவும் உம்மை உண்டு வருகின்ற ஒவ்வொருவரும் உம்மிலே இணைந்து உம்முடைய ஆசீரை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மிடமிருந்து வல்லமையை பெற்று மகிழ்ந்திருப்பார்களாக. உம்முடைய அருளாலும் ஆசீராலும் எல்லா நிலைகளிலும் தலை தோங்குவார்களாக, செழித்து வளர்வார்களாக. அத்தகைய அருளை எல்லோருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நானே திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடி. நானே திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடி. கொடிகள் செடியில் நிலைக்காவிட்டால் கனி கொடுக்காதே, கனி கொடுக்காதே. கொடியாய் என்னில் நிலைக்காவிட்டால் கனி தரமாட்டீ.